எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீ எப்படி கொண்டு போய் இத சேர்த்துனீங்க அப்படிங்கிறதும். அதனாலதான் இந்த படம் இன்னைக்கும் தொடர்ந்து நேத்து கூட சில தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல், இந்த வீக்கெண்ட் வந்து இப்ப ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோட இருக்காங்க, தியேட்டர்ல பேசுறப்ப நம்பிக்கையோட இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த முதல்ல ஒரு புஷ் பண்றதுக்கு நாங்க பண்ற ப்ரொமோஷன் அது காரணமா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க இந்த படத்தை பற்றி எழுதினதும், இந்த படத்தை பத்தி விவாதித்ததும், நீங்க கொண்டு போய் சேர்த்ததுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அதனால இந்த நன்றியை, இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அது எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுதான் இந்த என்னோட பேச்சை நான் தொடங்க விரும்புறேன். இந்த இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பத்தி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன், எல்லா விமர்சனையும் பார்த்தேன். உங்க கருத்துக்கள் எல்லாமே இந்த உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் அதுல இருந்துச்சு, அது எல்லாமே கேட்டேன். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து, இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். இப்ப என்னுடைய இந்த படத்தை பத்தி என்ன இந்த நன்றி, இதுக்கு முன்னாடி நிறைய இதுல ரொம்ப கான்பிடண்டா பேசினேன். நான் இப்ப வந்து நன்றிய தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பத்தி ஒவ்வொரு முறையும் நான் சொல்றப்ப, இந்த படம் அவரு தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி. ஏன்னா அவரு கொடுக்குற இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு பிரஸ் மீட்ல எல்லா இடத்துலயும் சொன்னேன். இப்ப அது தெளிவா வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து அப்ப இருந்தே நான் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு முறை சல்யூட், மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த படம் இவ்வளவு பெருசா எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொன்னு, அவரை பத்தி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். இந்த படம் வந்து லாபகரமான படம்ங்கிறது நான் ஒரு 3 நாள் முன்னாடி சந்திச்சோம் எல்லாரும். இப்ப லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவரு சந்தோஷமா அவரை பகிர்ந்துக்கிட்டாரு, சந்தோஷம். அப்ப நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம் எல்லாம் காமிச்சு அவரு டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பாரு, ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும். அதுல வந்து ஒரு மில்லுல அது 2 ஷோ போட்டாங்க இல்லையா, ஒரு மில்லுல அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லா விமன் இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ற மில்லுல கார்த்தி. ஸோ அவங்க இந்த லேடிஸ் ஷோ வந்து 2 ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் போட்டாங்கிறது அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சாரு. அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன், நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளவு ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு 10 மடங்கு இதுல ஹாப்பி ஆனாரு. ஸோ அந்த படம் வந்து சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலேயே பயங்கர அப்படியாப்பா அப்படின்னு அவர் அவ்வளவு எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பா பொருளாக ரொம்ப முக்கியம் தான். அதை தாண்டி அந்த படைப்பு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அதை அப்பவே அவர்கிட்ட, ஆனா என்னன்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகுறீங்க, இதுக்குதானப்பா நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர் சொன்னப்ப எனக்கு அவ்வளவு த்ரில்லா இருந்துச்சு. ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவர் வந்து கொஞ்ச நாளா நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காரு. அவரு அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவரு ரூம்ல வாப்பா இங்க உட்காருன்னாரு. அவர் சொன்னேன், ஆனா பயங்கர மாசா இருக்கணும் அவங்கள பார்க்க அப்படின்னு. ஒரு 4 பேர் வராங்க, இது பண்றாங்க, கையெழுத்து போடுறாரு. இதுல வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க, உனக்கு சார தெரிஞ்சா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பா கொடுங்கனால நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனா என்னன்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சா அது கண்டிப்பா கேட்கறதா செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்றது, இது யார்கிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இங்க ஒரு கையெழுத்து போறாரு, அங்க ஒரு கையெழுத்து போறாரு, இப்படி போறாரு, அந்த பேப்பர் வாங்குறாரு, அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்றாரு. அது என்னாச்சு? அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்றாரு, ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு, இந்த நம்ம ரிக்வெஸ்ட் வந்திருக்கு சார், இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுங்க என்னன்னு அப்படின்னு. அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அந்த இவரை பாக்குறப்ப அருகில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனராகவும் சரி, ஒரு கல்வியாளராகவும் சரி, ஒரு தயாரிப்பாளராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு. உங்க கூட படம் பண்றது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். உங்களை தொடர்ந்து சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும். உங்களுக்கு இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. தொடர்ந்து உங்களோட படம் செய்யறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன்.
மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்க கூட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன். இந்த படத்துல இருந்த இவ்வளவு ஆர்டிஸ்ட்களை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் அப்படிங்கன்னா படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன கோர்ட் ரூம் டிராமா, மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாக்யராஜ் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோர்ட் ரூம் டிராமா, அந்த கோர்ட் ரூம் டிராமால அவர் இல்லைன்னா அந்த கோர்ட் ரூம் எவ்வளவு எங்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது டவுட் தான். ஸோ அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஆனா இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணிச்சு எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம். இத தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா. பிடி சார் படத்தினுடைய சக்சஸ்க்கு பிரஸ்ல இருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் நடந்துச்சு. இது 3வது முறையா இங்க வரும். ஆனா அப்பெல்லாம் வந்து யாருமே படம் பார்க்கல, படம் பார்க்காமயே படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு வந்து 3வது வாரமா கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் 120 தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்ராட்லயும் நல்லா போயிட்டு இருக்கு. பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னாரு, இந்த காலகட்டத்துல நிறைய படங்கள் வந்து 2 நாளுக்கு ஓடக்கூடியது. ஒரு வாரம் ஓடினா பரவாயில்ல, 2 வாரம் ஓடினா சக்சஸ், 3 வாரம் ஓடினா மிகப்பெரிய வெற்றி. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ், ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கு கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம் எவ்வளோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. 50வது நாள் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். அது நம்ம கையில இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள், 25வது நாள், 50வது நாள் தான் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்கு. ஏன்னா 28வது நாள்லயே வந்து அமேசான்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ படத்தை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர்ல எப்படி ஓடும் கூடாது. ஸோ 30 நாளுக்கு மேல போடுறதுன்றது வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்னைக்கு பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்லா போறதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இந்த படத்துல வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்க எல்லாம் கூட ஃபோன் பண்ணி பேசி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை இந்த நேரத்துல நாங்க யூஸ் பண்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியல பிரதர் இப்பா பாதி இன்னைக்கு காலையில நான் இந்த வரதுக்கு மாதிரி கேட்டேன், 12,25,00,000 இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த படம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆதி ப்ரோ அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில வந்து ஒரு திருப்தி இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்பா பாட்டி தான் இந்த படத்தை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அவரோட சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது நான் வந்து மியூசிக் டைரக்டரா கோமாளின்ற படத்துல ஒர்க் பண்ணோம். அப்ப எனக்கு அவர் அவ்வளவு பழக்கம் கிடையாது. இந்த படத்துல ஒரு ஹீரோவாகவும் 25வது மியூசிக் பண்ணியிருக்கிற படமாகவும் இது அமைஞ்சது. படம் லீரிக்காய் தனியா பேசப்பட்டது. அதுதான் ஒரு இந்த படத்துல அவரை தவிர வேற யாரு நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான். ஸோ டைரக்டர் வந்து கரெக்டா சூஸ் பண்ணாரு. அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர் ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு சக்சஸ் ஆனதுக்கு காரணம் ஆதி ப்ரோ. ப்ரோ நம்ம நிறைய படம் பண்ணணும் ப்ரோ. மக்கள்
வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. அதை நிச்சயமா நான் செய்வேன் அப்படின்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதை வெற்றி பெறக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள். என்னன்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சத வந்து ரொம்ப பொறுப்பா ரெஸ்பான்சிபிளா வந்து அந்த படத்தை வந்து கதையோசனை எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியா பயன்படுத்திட்டாரு. கடுமையாக உழைச்சாரு அப்படின்னு அவரு இந்திய படம் தெரிவிச்சாரு. அவர் ஈரோட்டுக்காரங்கிறது படம் ரிலீஸ் தெரிஞ்சிட்டு நான் ஈரோடு பிறந்ததுனால வாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊர்ல தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியுங்க. அது ஒரு கூடுதலான ஒரு சமாளிகரமாக இருந்தது. சரி நம்ம ஊருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேல இருக்குன்னு தெரியலையே, என்ன பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி சுருக்கமா முடிச்சுட்டு போகுதுன்னு நினைச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. படத்தை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது இந்த மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே கௌரவமா பேசுறாங்க, நிறைய மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலயே அந்த கடைசியில் உட்கார்ந்து யாரோ எழுதிட்டு இருந்தாரு, யாருமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் உட்கார்ந்து நம்ம நோட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு கவனிச்சேன். அப்புறம் ஆர்டர் படம் சொன்னாங்க. அப்ப இப்போ பேசும்போதுதான் கவனிச்சேன் அவரும் நிறைய விஷயம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. ரேப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னு சொல்லி அது தவிர்க்க முடியாத ஒரு சமயம். ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கு, ஜீன்ஸ்லயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லணும்னு சொன்னோம்னா பட்டினி சொல்லணும்னா லைனா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சாவித்திரி அது இது நல்லா இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏக மட்டும் ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, வேற யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பெருசா சொன்னது இல்லையில அவங்க ஸ்ரீராம ஸ்ரீராமனால அது ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறோம். இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்காரு. காரணம் நேரம் கருதி கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னாரு. அடுத்தபடி நான் வந்து அசிஸ்டன்ட் இருக்கும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமா பண்ணதான் நான் நினைச்சுக்கலாம். ஆனா அது நான் வந்து அவளுக்கு அன்னியனஸா பண்ணேன் எனக்கு தான் தெரியும். என்னன்னா இந்த அசிஸ்டன்ட் இருக்கும்போது கிளாப் கொடுத்துருவாங்க. அந்த கிளாப் நம்ம தான் கிளாப் அடிக்கணும். அப்புறம் அது அவ்வளவு பெருசா தூங்கிட்டே சுத்திட்டு இருக்கணும். அதோடைய இந்த டைலாக் ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்க நம்ம ரெடியா இருந்து கிளாப் காமிக்கணும், இல்லைன்னா அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு எனர்ஜியாவே இருக்கு. மற்ற ஆர்டிஸ்டுக்கு போய் டைலாக் சொல்றதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையா இருக்கு. இது எப்படியாவது அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படா அவாய்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தேன். அங்க சோம்நாத் ஆர்ட் அவர்கிட்ட அஸ்விதா சேகர்னு ஒரு ஆள் அவருக்கு அசிஸ்டன்டா இருக்காரு. அவர் எல்லாத்தையும் கொண்டு வாப்புல அசிஸ்டன்ட் மாதிரி எல்லா வேலையும் பார்க்கறது முடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் படம் வந்து முன்னாள் எல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படி எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் தேடர்கள் தான் கொண்டு போய் ஃபர்ஸ்டே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. முன்னாலேயே சொல்லி ஏதாவது கெடுத்து விட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம். யாரும் தைரியமா படமும் போடுறது இல்லை. ஆனா இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே கரெக்டா வந்து ரொம்ப நம்பிக்கையோட வந்து கணேஷோட வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட். ஏன்னா நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எப்படா ஒரு 50 நாள் ஓடி வச்சுருந்தா இல்லை 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படிதான் வரும். ஏன்னா ஒரு 7 ஓடி கீழே ஓடி பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அது பழைய நடிகர்கள் வந்து சித்தூர் நாராயணன் வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார். அவர் படத்துல செத்தா தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் வந்து தத்துனா இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது ரொம்ப எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது.
பட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷன் உள்ள வைக்கும்போது அதை கேரியர் பண்ணி போறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இல்லைன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதான் அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 1000 சொந்த பிரச்சனை இருக்கு. தேட்டர்ல இருந்து உட்காந்து இங்கே இருக்கிறவன் கை போட்டு போனோம்னா ஏன்டா சாமி இருக்கிற தேட்டருக்கு ஒரு 2 பாட்டு பார்த்தோமா 2 சண்டை போட்டோமா கொஞ்சம் பொழுதுபோக்கணும் வந்தா நீங்க எங்கேயும் வந்து படுத்துறீங்கடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்ப அதை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்குல வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேற மாதிரி அவரை பிரச்சனை பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னா இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ள தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு சீனியர் ஆக்டரா ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் சொல்லி அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைம்ல உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர் உங்களுக்கு நீங்க கையில் போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும். ஒரு குறிப்பிட்ட வியாபாரம் இருக்கு. அதுக்கான அடையாளமே இல்லாம ரொம்ப கரெக்டா ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்கான ரிலேஷன்ஷிப் உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிறவங்க காட்டி நீங்க நல்லா இருக்கணும். இன்னும் உங்களுக்கு பண்பில நீங்க வளரணும் என்ற வார்த்தையில காலேஜ் சேர்மன் காலேஜ் நடக்கிற ஒரு அக்கிரமம் இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனா இருக்காரு. ஆனா படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறவர். இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுக்கு என்னடா நம்மகிட்டே வந்து ஒருத்தன் கதை சொல்றாங்க. நம்ம வந்து ஒருத்தரை இன்ஸ்டியூட் நடக்கிற மாதிரி நினைக்காம இது சொல்லப்பட வேண்டிய விஷயம். இதை சொல்லணும். இந்த பிரச்சனை யாரு செய்யறானோ அவனுக்கு செய்யறதா தவிர எல்லா கல்வி நிறுவனம் நடத்துறவங்க இல்லைங்கிறத கரெக்டா பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி இதை வெற்றி படமாக்கி இந்த படத்துக்காக இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் தேங்க்ஸ் கிங் பண்றது எல்லாமே செலவு. சும்மா கூட வருது அறிக்கை கொடுத்து கூட பண்ணலாம். இது பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி.